ஏம்பா எல்லாம் ஒன்னால தான்பா. பின்னாடி வாடா. ஓடாதப்பா ஓடாதப்பா. எல்லாம் ஒன்னால தான்பா. ஏமா கும்பிடு மகனாரா. என்ன பிரச்சனை? யார் இந்த அம்மா? எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆள் தாமா. யோ உன்னை கடை தானே போட்டு சொன்னேன். இது என்ன புது கதையாக்குது? நான் ஒண்ணும் பண்ணலடி, அது சும்மா கட்சி வருது. நான் என்ன கத்துறேன்? இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, கம்முன்னு போயிடு. இரு பாவம், அவங்க வயசானவங்க, அவங்களே மிரட்டுறேன். பாவம் 10 வருஷம் தப்பாயி போச்சு, பின்னாடியே வந்துச்சு. என்ன நடந்தது? ஒழுங்கா முதல்ல இருந்து விஷயத்த சொல்லு. எனக்கு கடைக்கு மாவு வாங்கிச்சா, நான் கடைக்கு போனேன். சரி, கடைக்கு போயதுக்கு அந்த அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண? கேளுமா, நல்லா கேளு. அப்படியே வாய் மேலே குத்துவேன். பாவம்னு பார்த்தா ஏமலே போய் போறியா? எல்லாம் ஒன்னால தான். ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்னதான் நடந்துச்சு? ஒழுங்கா கிளியரா சொல்லு. அதான் சொன்னேன், நான் கடைக்கு போனேன். இந்த அம்மா வந்து ஐயோ பசிக்குதுன்னு சொல்லிச்சு. சரி பசிக்குதுன்னு சொன்னாலே பாவப்பட்டு பழம் வாங்கி கொடுத்தேன். பழம் வாங்கி குத்தியா? நல்லதானே பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லதா பண்ண கூட்டுக்காரன். இங்க பாரு, இப்படியே பேசினா வச்சுக்கோ, அவள் தான் தெரிஞ்சுக்கோ. ஏமாத்திட்டு போனவங்களா விட்டுடுற, ஒரு கேள்வியை போய் அடிக்க போறேன். என்ன கதை உண்டு? ஏய், வாழை வாங்கி கொடுத்தா குத்தான், அதுக்கு நேரத்தில் பின்னாடி தேய்ச்சின்னு வருது. பின்னால தேய்ச்சின்னு வராம முன்னாலே தேய்ச்சின்னு வருவாங்க. எனக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சானா நீ காப்பாத்துவியா? ஏமா வாழைப்பழம் தானே வாங்கி கொடுத்துறேன், இதெல்லாம் இருக்குது. எனக்கு பச்சை வாழைப்பழம் ஒத்துக்காது. எனக்கு சளி பிடிச்சிக்கின்னு சேர்ந்துட்டேன்னா என்னை யார் காப்பாத்துவாங்க? போய் தான் சேர்ந்துருப்ப, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்தணும். பாத்தியாமா, இந்த பழத்தை வாங்கி கொடுத்துட்டு என்ன கொல்ல பாக்குறாங்க வீட்டுக்காரன். யோ கடைக்கு போனேன் வந்தே இருக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன வேலை? பாவப்பட்டு வாங்கி கொடுத்துட்டேன், இது வேற விடவே மாத்திரியே. சரி, அவர் வாங்கி கொடுத்தாரு, உனக்கு எங்க போச்சு புத்தியா? பாத்துட்டுக்கிற. ஒருத்தர் வாங்கி கொடுக்கறாங்கன்னா அவங்கள வந்து மரியாதையில பண்ணுவாங்க. அதுக்கு அதான் பாதி பயம் தூண்டிட்டேன். மீதி பழம் தின்ற வேண்டியதானே? என்ன போய் சேர சொல்றியா? ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு காசு தரணுமா? நல்லா தானே இருக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னா கொடுத்தா ஆகணும், இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயே, இன்னாடி இது? இன்னாடி இதுன்னா எல்லாம் உன்னாலதான். நீ எதுக்கு அது வாழை வாங்கி கொடுத்த? சொல்லு சொல்லு சொல்லு, எதுக்கு வாங்கி கொடுத்த? நீ என்ன லவ் பண்றியா? லவ்வா? யோ என்ன இது வேறயா? ஆமா, வீட்டுக்காரன் என்ன லவ் பண்றான், அதனால தான் வாங்கி கொடுத்தான். யோ ஊர்ல எவ்வளவு இல்லாத போட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற, இந்த பொம்பளைக்கு வாங்கி கொடுத்துக்கிற. அப்ப ஏதோ இருக்குது. மண்ணாங்கட்டிக்குது, அதுதான் ஏதோ சொல்லுது. நீ கேட்டுக்கிற பாரு, நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. எங்க வீட்டுக்காரர் எனக்காக காத்துக்குன்னு இருக்கிறாரு. நான் ஆசைப்பட்டேன். வேய், ஒழுங்கா போயிடு. இதோ பாருமா, ஒரு பொண்டாட்டி அதட்டுற மாதிரி அதட்டுற இருந்தாலு எனக்கும் சந்தேகமா தாங்குது. யோ எதனா சொல்றியா? ஐயோ, இது தொல்லை தாங்க முடியலையே. ஏ கேள்வியா, இந்தா முதல்ல நீ போ. 500 ரூபாயா? சரி கொடு, நான் போறேன். ஐயே, அது மூஞ்ச பாரு எப்படிக்குது. பா தலைவலி, ஒரு வாழைப்பழம் குத்து தப்பா? இப்ப எதுக்கு அந்த பொம்பளைக்கு 500 ரூபாய் குத்தேன்? இல்லடி, அதான் தொல்லை பண்ணுது, அதெல்லாம் குத்தேன். சம்திங் ராங். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், நீ 3வது தேர்வாண்டு அப்பா அப்பா வருவ தானே? 3வது திருவாண்டியா? யோ என்ன இதெல்லாம்? சரி, அந்த கனகவல்லி கிட்ட சொல்லிடுறேன் நாளைக்கு நீ வருவேன்னு. கனகவல்லியா? யார் அந்த கனகவல்லி? யோ காட்டவா. ஏய் அடிக்கடி போய் போயிடு கடைக்கு போய் ரெண்டு மூணு அடிக்கடி, ஏய் அடிக்கடி.